வணக்கம் தோழர்களே. நேற்று தோழர் நல்லக்கண்ணு அவர்களினுடைய இறுதி ஊர்வலம் நடந்தது. அஞ்சலி செலுத்துகிற நிகழ்வு நடந்தது. அரசு மரியாதையோடு வழி அனுப்பப்பட்டார். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நல்லக்கண்ணு அவர்கள் நம்ம விஜய் அண்ணாவை போட்டு பொழந்த வீடியோ மிகப்பெரிய அளவுல வைரல் ஆயிட்டு இருக்கு. இதெல்லாம் தாண்டி சிபிஐ கட்சியினுடைய, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முன்னாள் மாநில செயலாளர் முத்தரசன் அவர்களை அடையாளம் தெரியாம போலீஸ் செய்த அட்ராசிட்டி என்ன நடந்தது தோழர்களே? ஆயிரக்கணக்கான மக்கள் அஞ்சலி செலுத்த வந்திருந்தாங்க. தோழர் நல்லக்கண்ணு அவர்கள் 101 ஆண்டு காலம் வாழ்ந்து விட்டு போயிருக்கிறார், மறைஞ்சிருக்கார். நிலத்திற்காக, நீருக்காக, காற்றுக்காக, அதிகாரத்தை எதிர்த்து மக்களுக்காக நின்றவர் தோழர் நல்லக்கண்ணு. தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் களத்திலே நின்றவர். தனக்காக எதையுமே சேர்த்துக்கிறார். ஒரு வீடு கூட இல்லாம பரிதவித்த வரலாறுலாம் நீங்க படிச்சிருப்பீங்க, செய்தியாவே நீங்க பார்த்திருப்பீங்க. அவர் குடியிருந்த நகர்ப்புற மேம்பாட்டு ஆணைய வீடு இடிக்கப்பட்ட போது அவர் போக இடம் இல்லாம இருந்தார். நீங்க ஒரு ரெக்வஸ்ட் பண்ணி ஒரு லெட்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வீடு புதுசா அலாட் பண்றோம் அப்படின்னு எடப்பாடி அரசு சொன்னது. முடியாது, நான் வீடு கேட்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன பிறகு அரசே இறங்கி வீடு கொடுத்த கதைகள்லாம் உண்டு. இப்படியான பல முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை நிகழ்த்தி விட்டு போனவர் தான் தோழர் நல்லக்கண்ணு. இதை கேட்டிருப்பாங்கல்ல, இதை பார்த்திருப்பாங்கல்ல, இவர் யாரையா, இவரை பார்க்கணியா அப்படின்னு ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் வந்திருந்தாங்க. அதுதான் ஒரு இடதுசாரியாக, ஒரு கம்யூனிஸ்ட் தலைவராக, ஒரு போராளியாக களத்தில் நின்றவர் கிடைத்த மரியாதை என்று நான் பார்க்கிறேன். பாருங்க. பாத்தீங்கல்ல, யாருன்னே தெரியாதவங்க நாங்க போயிருக்க, என் கூட அவ்வளவு பேசுறாங்க. அவ்வளவு கூட்டம், உள்ள நுழைய முடியாத அளவு கூட்டம். இவ்வளவு கூட்டம் வரும் தெரிஞ்சுட்டா முதல் நாள் இரவிலேயே நான் போயிட்டேன். நேத்தும் போனேன். அது வேற, முதல் நாள் இரவுல போயிட்டு அங்க ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருந்துட்டு வந்தோம். அங்க போய் நாங்க தோழருக்கு முழக்கம் போட்டது, தோழர் முத்தரசனை சந்தித்தது, தோழர் வெற்றிமாறனை சந்தித்தது, தோழர் மகேந்திரன் எம்எல்ஏ அவர்களை, முன்னாள் எம்எல்ஏ அவர்களை சந்தித்ததுன்னு ஒரு பெரிய லிஸ்டே போடலாம். பாருங்க. வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். எங்கள் தோழர் நல்லக்கண்ணுவிற்கு, எங்கள் தோழர் நல்லக்கண்ணுவிற்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். எங்கள் தோழர் பாதையிலே, எங்கள் தோழர் பாதையிலே இம்மி அளவும் பிசகாமல், இம்மி அளவும் பிசகாமல் சமூக நீதி சமூகத்தை, சமூக நீதி சமூகத்தை படைத்திடுவோம் தோழர்களே, படைத்திடுவோம் தோழர்களே. வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். பாத்தீங்கல்ல, நம்ம வாழ்ந்த காலகட்டத்துல, நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு காலகட்டத்துல ஒரு வரலாற்று நாயகனை பார்த்திருக்கிறோம் என்கிற பெருமிதத்தோடு தான் அவருக்கு அஞ்சலி செலுத்தணும். இதை நம்ம மட்டும்தான் செலுத்தணுமா? நம்ம கொள்கை முரண்பாடாக இருக்கிற பாஜகவினர் வந்திருந்தாங்க. நீங்க எல்லா கட்சிகளோடும் நம்ம முரண்பாடு இருக்கும், நம்ம சண்டை போட்டிருக்கோம். கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு இடையே முரண்பாடு உண்டு, அதுல மாற்று கருத்து இல்லை. கொள்கை எதிரி என்று நம்ம வைத்திருக்கக்கூடிய சித்தாந்த விரோதமானவர்கள் நமக்கு காவிகள், சங்கிகள். அவங்க மரியாதை செலுத்தினதான் பெரிய விஷயம். அந்த சமயத்துல கூட கலாட்டா செய்யாம, அவர்களை அவமானப்படுத்தாம அஞ்சலி செலுத்திட்டு போறதுக்கான ஒரு சூழலை, அமைதி சூழலை உருவாக்கி கொடுத்தது நம்ம பெருந்தன்மை. பெருந்தன்மைன்றதை விட இதான் நாகரிக அரசியல். நான் அப்படிதான் புரிஞ்சுக்கிறேன். யாரெல்லாம் வந்தாங்க? நயினார் நாகேந்திரன் வந்தாரு, அமைச்சர் எல்முருகன் வந்தாரு, ஒன்றிய அமைச்சர். இந்த பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா அண்ணாமலை நேத்து காலையில பார்த்துட்டு போனார். அப்படி பாஜக காரங்க வந்தாங்க, அதிமுகவில இருந்து வந்தாங்க. அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் வந்திருந்தாங்க. நாங்க வெளியே நின்று பேசிட்டு இருந்தோம். நானு, திருமுருகன் காந்தி தோழர் எல்லாரும் பேசிட்டு இருந்தோம். மற்ற தோழர்கள், பல்வேறு இயக்க தோழர்கள் எல்லாரும் பேசிட்டு இருந்தோம். நான் முன்னாடி நின்று இருந்ததுனால என்னை பார்த்துட்டு வணக்கம்மா அப்படின்னு பேசிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் தோழர் திருமுருகன் எல்லாரும் பார்த்தோன்னே, மொத்தமா இருக்கீங்களா இங்கதான், அப்ப நான் இறங்கி வரேன் அப்படின்னு இறங்கி எல்லாரும் கூடயும் பேசிட்டு போனார். இது ஒரு நாகரிக அரசியல்னு பாக்குறோம். அவங்க அரசியல் நம்ம விமர்சனம் பண்றோம். இன்னும் ஜெயக்குமாரையே நம்ம எல்லாம் பயங்கரமா விமர்சனம் பண்ணியிருக்கோம் அந்த அண்ணனை. ஆனா பாருங்க, மரியாதையா அந்த இடத்துல நின்றுட்டு போனாங்க.
இது மாதிரி எல்லா கட்சிக்காரர்களும் எல்லா கட்சி தலைவர்களும் வந்தாங்க. தமிமுன் அன்சாரி தோழர் வந்திருந்தாங்க. எல்லா அமைப்புகளையும் சேர்ந்தவர்களும் வந்திருந்தாங்க. மார்க்சிஸ்டுகள் உங்களுக்கு தெரியும், நாங்க அங்கேயே தான் இருந்தோம் அப்படின்னு. திரைக்கலைஞர்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க. திரைக்கலைஞர்கள்ல ரஜினி சார் வந்திருந்தாரு. ரஜினிலாம் ரொம்ப நல்ல எளிமையான மனுஷன் நமக்கு தெரியும். நம்ம பலமுறை பேசியிருக்கோம். அவரோட கருத்தியெல்லாம் நம்ம முரண்படுறோம். மனுஷனா அவரு ரொம்ப எளிமையான மனுஷன், எல்லாத்திட்டையும் இயல்பா பழகக்கூடியவர். ரஜினி வந்திருந்தாரு. வந்துட்டு அழுகிறாரு, பயங்கரமா அழுகிறாரு. நம்ம வீட்டுல ஒரு பெரியவங்களை நம்ம வீட்டவே ஒரு ஆணி வேற நின்று காப்பாத்தின ஒருத்தர் காலமானா என்ன மாதிரியான மனநிலை இருக்குமோ அதுதான் எல்லாருக்கும் இருந்தது. எல்லாரும் என்னிடம் சொன்னதா தான், நம்ம வீட்டுல ஒரு பெரியவரை இழந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு, ஒரு மாதிரி மனசு கஷ்டமா இருக்கு, அப்படிதான் இருக்கணும். தோழர் மகேந்திரன் அவர்கள்லாம் கண்ணீரோட அழுதுட்டார், பயங்கரமா அழுதாரு. முத்தரசன்லாம் அப்படியே நின்றுகிட்டே இருக்காரு, ராத்திரி ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்காரு. ரொம்ப மனசு நெருக்கமா அந்த அவரை நம்ம நினைச்சிருக்கோம் அப்படின்றது நேத்து தான் புரிஞ்சுது. அது எல்லாரும் சொன்னாங்க. ரஜினி வந்து அழுகிறாரு, பயங்கரமா அழுகிறாரு. பாருங்களேன். முதல் நாள் இரவே தோழர் வெற்றிமாறன் வந்திருந்தாரு, தோழர் விஜய் சேதுபதி வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தோழர் சூர்யா வந்திருந்தாரு, தோழர் அவர் கார்த்திக் எல்லாருமே வந்திருந்தாங்க. இவங்களோட அண்ணன் விஜய் வந்திருந்தாரு. விஜய் வந்துதான் தெரிச்சு ஓடின கதையை நம்ம நேத்தே பார்த்துட்டோம். பத்திரிகையாளர்களை பார்த்து பின்னங்கால் படரில் அடிக்க ஏதோ ஒலிம்பிக்ல ஓடின மாதிரி ஓடினாரு நம்ம அண்ணன். போலீஸ் ட்ரைனிங்ல கூட இந்த ஓட்டம் ஓடி இருக்க மாட்டாங்க, அந்த ஓட்டம் ஓடினாரு நம்ம அண்ணன். இவங்களெல்லாம் பார்த்துட்டு அன்னைக்கே நல்லகண்ணு ஒண்ணு பேசி இருக்கிறாருங்க. திரையில இருந்து வர்றவங்க எப்படியானவர்கள் என்பதை நமக்கு எச்சரிக்கையா அன்னைக்கு நல்லகண்ணு பேசியிருக்காரு. பாருங்களேன். இங்கே சினிமா துறை வைத்தே ஆட்சிக்கு வருகிறார்கள், நடித்ததை வச்சே ஆட்சிக்கு வருகிறார்கள். நடிப்பே உண்மை என்பதல்ல, நடிப்பு ஒரு குறியீடு. அதனால் நடிப்பே வைத்து ஆட்சிக்கு வந்துவிட்டு ஆட்சியே நடிப்பாக மாற்றுகிறார்கள். அது வரக்கூடாது, அது ஒரு ஆபத்தானது. நாடகத்தை பார்த்துவிட்டு இதுதான் உண்மை என்று வரக்கூடாது. அந்த நிலைமை தமிழகத்தை பிடித்து ஆட்டிக் கொண்டிருக்கிறது. அது ஒரு ஆபத்தான நிலை. என்ன சொல்லியிருக்காரு பாத்தீங்களா? சினிமா துறையிலிருந்து பலர் ஆட்சிக்கு வருகிறார்கள், நடிப்பே உண்மை என்பது இல்லை, நடிப்பை பார்த்துட்டு உண்மை நம்பாத, அது உண்மை கிடையாது. நடிச்சு ஆட்சிக்கு வந்தவர்கள் ஆட்சியில நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னாரு. நடிச்சுட்டு ஆட்சிக்கு வர்றான், கடைசியில ஆட்சிக்கு வந்துட்டு நடிக்கிறாங்க. யாருக்கும் நம்ம அம்மா ஜெயலலிதா, நம்ம ஐயா எம்ஜிஆர் இப்பெல்லாம் பார்த்தவர் தானே அவரு. ஒரு நூற்றாண்டு கால வரலாறு தெரியுமில்ல அவருக்கு. போட்டு பொழந்திருக்காரு பாத்தீங்கல்ல, என்ன மாதிரி அடிச்சிருக்கிறாருன்னு பாத்தீங்கல்ல. இதெல்லாம் விஜய்க்கும் பொருந்தும். அதாங்க பேச வேண்டியது. நீங்க ரொம்ப நடிக்கிறீங்க, ரொம்ப மோசமான, பாஜகவை விட மோசமான ஒரு அரசியலை நீங்கள் முன்னெடுக்கிறீர்கள். எதை எடுத்தாலும் நீங்க உங்களை யோகியனாகவும் தேவதூதனாகவும் காட்டிக்கொள்ள முயற்சிக்கிறீர்கள். அது ரொம்ப தப்பு. இயல்பான மனிதனா நீங்க இல்ல. நீங்க அரசியலுக்கே லாயக்கலன்னு நம்ம பலமுறை சொல்லிட்டோம். ஆபத்தான அரசியலை நீங்க கையில் எடுத்திருக்கீங்க என்றும் பலமுறை சொல்லிட்டோம். லஞ்சம் ஊழல்வாதிகளை சுத்தி வச்சுக்கிட்டு, கிரிமினல்ஸை சுத்தி வச்சுக்கிட்டு, 56 கட்சியில மாறினவங்களை சுத்தி வச்சுக்கிட்டு, RSS காரனை சுத்தி வச்சுக்கிட்டு நீங்க தேர்தல் அரசியலை பேசலாமா? அதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கா? இதைத்தான் நல்லகனவும் கேட்டிருக்காரு, நாக்கப்படுங்கிற மாதிரி. இதுக்கு இடையில பரபரப்பான ஒரு நிகழ்வு நேற்று மத்தியானம் நடந்திருக்கு. நேற்று ஒரு 12 மணிக்கு மேல தோழர்கள் யாரையுமே உள்ள விடல. ஏன்னா முதலமைச்சர் வரப்போறாரு அப்படின்றதுக்காகவே 12-1 மணிக்கெல்லாம் பூரா கிளியர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, கயிறு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லா வேலையும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இருக்கிற முன்னாடி இருந்த தோழர்கள்லாம் அங்கிட்டு பின்னாடி அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. யாருமே அங்க இருக்கல. தலைமை பொறுப்புல இருக்கிற அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள், கொஞ்சம் பாப்புலர்லாம் இருக்கிறவங்க, இவங்க மட்டும்தான் அங்க உள்ள இருந்தாங்க. மற்ற எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டாங்க. இதுல என்ன கூத்து நடந்ததுன்னா, முத்தரசன் தோழர் உங்களுக்கு நல்லா தெரியும், சங்கிகளை எளிய மக்களினுடைய வார்த்தைகள்ல வெளுத்து வாங்குவாரு. நொட்டாங்கையில அடிச்சு ஓட விட்டுருக்காரு முத்தரசன் தோழர். அவரு முந்தா நாள் ராத்திரி பூரா அங்கதான் இருக்காரு. நான் தான் 12 மணிக்கு பார்த்துட்டு வந்தேனே, அங்கதான் இருக்கிறாரு அவரு. மகேந்திரன் தோழரும் முத்தரசன் தோழரும் அங்கேயே தான் இருந்தாங்க ராத்திரி பூரா. நான் பார்த்துட்டு தான் வர்றேன். அவரு வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வந்திருக்காரு. அவரு சிவப்பு சட்டையை போட்டு வந்துட்டாரு. மொத்தமா அந்த கும்பலுக்கு அடையாளம் தெரியல. காவல்துறைக்கு எப்பயுமே அடையாளம் தெரியாது. நம்மளை கிரிமினலா தான் அடையாளம் தெரியும் அந்த கும்பலுக்கு.
தோழர் முத்தரசன் வந்திருக்காரு, அவர் தெருவில் நிப்பாட்டிட்டு உள்ள விட மாட்டேங்கிறாங்க காவல்துறை. யாரெல்லாம் உள்ள விட்டாங்கன்ற ஒரு லிஸ்ட் சொல்றேனே, நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு டிப்டாப்பா வரக்கூடியவங்க, அதிகாரத்தில் இருக்கிற மாதிரி தோரணை காட்டிக்கிட்டு ஒரு 5 பேரை பின்னாடியே கூட்டிட்டு வர்றவங்க, வரப்பா சட்டை போட்டுட்டு வர்றவங்க, இவங்களை தான் உள்ள விட்டானுங்க போலீஸ்காரனுங்க. நீங்க நம்ம தோழர் ஒரு மாநிலத்தினுடைய செயலாளரா இருந்தாரு, இப்ப அகில இந்திய பொறுப்புல போயிருக்காரு, அவர் தெருவில் நிக்க வச்சுட்டு உள்ள விட மாட்டேன்ட்டாங்க. பாருங்களேன். என்ன நடந்துச்சு? காவல்துறைக்கு அரசியலே தெரியாதா? தெரிஞ்சிருந்தா நாடு உருப்பிட்டு இருக்குமே. நீங்க ஏன் ஜங்கியா அலைய போறீங்க? அங்கேயே தாங்க தோழர் ரவீந்திரநாத் நிக்கிறாரு. வர்ற பணக்காரர்கள், வர்ற பெரிய ஆளுகள்லாம் கூட்டிட்டு உள்ள போனாரு. அவர் பார்க்கலையா, கூட்டிட்டு போலையான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இவங்களுக்கெல்லாம் உழைக்கிற சாமானிய தெருவில் நின்று மக்களுக்காக போராடுறவங்கள கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது. வர வர பூசுவாத்தனமா ஆகிட்டு போகுது. ஒரு பெரிய லீடரவே தெருவில் நிக்க வச்சுட்டாங்க. பாத்தீங்கன்னா வந்த பணக்காரங்க, கையில பிரேஸ்லெட் போட்டவங்க, கழுத்துல செயின் போட்டவங்க உள்ள போயிட்டே இருக்கான். உழைக்கிற தோழர்கள், இந்த கட்சிக்காக உழைச்சு ஓடா போனவெல்லாம் தெருவில் நிக்கிறாங்க. நேற்று அது ஒன்று நடந்துச்சு. இது நம்ம திருத்திக்க வேண்டியது. ஒரு தலைவர்கள் இறக்குற இடத்துல அங்க அதிகாரத்துல இருக்கிறவங்களுக்கு நீங்க பூனை பிடிச்சிட்டு உட்கார்ந்து இருந்தீங்கன்னா அது மாதிரி கேடுகட்டத்தனம் உலகத்திலே இல்ல. அது நல்லதும் இல்ல. உழைச்சவன் வெளியே நிற்கும் போது சும்மா பணம் காமிச்சிட்டு போற ஆளுகளை அப்புறம் பல்ல பிடிச்சி பதம் பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்க நீங்க. அதெல்லாம் தப்பான வேலை. இது நம்ம திருத்திக்க வேண்டிய இடம். ஏன்னா கம்யூனிஸ்டுகள் எளிமையானவர்கள். ஆனா நீ பதவியில் இருக்கிறவனுக்கும் பணக்காரனுக்கும் கூப்பிட்டு உட்கார வச்சிங்கன்னா, அல்லது கூப்பிட்டு மரியாதை செஞ்சுட்டு தோழர் முத்தரசன் மாதிரி ஆளுங்களை ரோட்ல நிக்க வச்சிங்கன்னா அது என்ன மாதிரியான நியாயம்? அது தப்புங்க. திருத்திக்கணும். அது தப்பு. அவரெல்லாம் எத்தனை ஊரா தெருவாளைஞ்சு மக்களை சந்திச்சு கட்சியை கட்டின மனுஷன்ல தெருவில் நிக்க வச்சிருக்கீங்க. நீங்க எங்களை மாதிரி சின்னதுங்களை தெருவில் நிக்க வச்சா நாங்க நொட்டாங்கையில தட்டிட்டு போயிட்டே இருப்போம் போடாடே அப்படின்ட்டு. இதுல எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? முதலமைச்சர் ஸ்டாலின் வந்தாருங்க. வந்துட்டு அவரே கோஷம் போடுறாரு. பொதுவாக அவங்க வருவாங்க, அதிகாரத்தில் இருக்கிற முதலமைச்சர்களோ மந்திரிகளோ வருவாங்க, பூ வைப்பாங்க, மாலை போடுவாங்க, அந்த வளையம் வைப்பாங்க, பூ வளையம் வைப்பாங்க, இதெல்லாம் வச்சுட்டு போயிடுவாங்க. அங்கே நின்று அமைதியாக இருப்பாங்க. நேற்று அரசு மரியாதையோடு அவர் வழி அனுப்பணும்னு நம்ம முடிவு பண்ணியிருந்தோம். தோழர் நல்லக்கண்ணு தன் உடலை மருத்துவ ஆய்வுக்காக ஒப்படைச்சிருந்தார். நானும் ஒப்படைச்சிருக்கேன். நான் செத்தாலும் என் உடம்ப புதைக்க மாட்டாங்க, எரிக்க மாட்டாங்க. என்னுடைய உடம்ப கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் தான் கொடுக்கணும், எழுதி கொடுத்தாச்சு. அதைத்தான் தோழர் நல்லக்கண்ணும் செஞ்சிருக்காரு, எழுதி கொடுத்துருக்கிறாரு. அதனால அவருடைய உடம்ப கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் ஒப்படைக்கணும். அப்போ இறுதி அஞ்சலி செலுத்திட்டு, இறுதி மரியாதை செலுத்திட்டு பேரணியை எடுத்துட்டு போய் ஹாஸ்பிட்டலில் கொடுத்தோம். அதுல தான் அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்த வந்தவர் நம்முடைய முதலமைச்சர். 72 குண்டுகள் முழங்க அவருக்கு இறுதி மரியாதை செலுத்தப்பட்டது. அதை தாண்டி நாங்க கோஷம் போறதை பார்த்துட்டு முதலமைச்சர் கோஷம் போறாருங்க. அவரே கோஷம் போறாரு. என்ன போடுறாரு? வீர வணக்கம், வீர வணக்கம், தகைசால் தமிழருக்கு வீர வணக்கம், செவ்வணக்கம், செவ்வணக்கம், வாழ்நாள் போராளிக்கு செவ்வணக்கம். எனக்கே ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா அவரெல்லாம் மறந்துருப்பாரு. ஏன்னா பெரிய பெரிய பதவிகளுக்கு வரும்போது கோஷம் எல்லாம் சின்ன பசங்க தான் போட்டுட்டு திரிவோம். இப்ப நாங்க தான் போட்டுட்டு திரிவோம் ஏதாவது கூட்டம் நடந்துச்சுன்னா. ஆனா முதலமைச்சர் இறங்கி போட்டது அப்படின்றது நிறைய பேருக்கு ஒரு மகிழ்ச்சியா இருந்துச்சு. பாருங்களேன். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், தகைசால் தமிழருக்கு வீர வணக்கம், தகைசால் தமிழருக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வாழ்நாள் போராளிக்கு வீர வணக்கம், வாழ்நாள் போராளிக்கு வீர வணக்கம், செவ் வணக்கம், செவ் வணக்கம், செவ் வணக்கம், செவ் வணக்கம், வாழ்நாள் போராளிக்கு செவ் வணக்கம், வாழ்நாள் போராளி. அவர் அப்படியே எடுத்துட்டு போய் என்ன பண்ணோம் அப்படின்னா, பேரணியாவே இடையில ஒரு கொஞ்சம் தூரம் போனோம், எல்லாரும் வண்டியில வாங்க அப்படிலாம் இல்லை, பேரணியாவே எடுத்துட்டு ஹாஸ்பிட்டல் போனோம். நான் ஒரு 5.5-6 கிலோமீட்டர் நடந்திருப்பேன். அதுக்கு மேலே என்னால் முடியல. ஏன்னா நான் இப்போதான் விட்டமின் டி டெஃபிஷியன்சிலேருந்து மீண்டு வந்திருக்கேன். அதுக்கு மேலே நடந்தா கால் உடைஞ்சிரும். அதனால நான் பாதியில் அதை முடிச்சுட்டு நான் வண்டியில் வந்துட்டேன். மே 17 இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் தோழர் திருமுருகன் காந்தி உட்பட பல்வேறு தோழர்களும் நடந்தே வந்தாங்க. பல தோழர்கள் நடந்தே வந்தாங்க. பல கிலோமீட்டர் கடைசி வரையுமே நடந்து போனாங்க. நெருக்கி 11-12 கிலோமீட்டர் நினைக்கிறேன். ஐ திங்க் நடந்தே போனாங்க. எனக்கு பெரிய ஆச்சரியமா இருந்தது. தோழர் நல்லக்கண்ணு அவர்கள் மீது அவ்வளவு மரியாதையும் அன்பும் மக்களுக்கு இருந்ததுன்னு பாக்குறோங்க. சென்று வாருங்கள் தோழரே. உங்கள் வழியில் நின்று மக்களுக்காக போராடுவோம் தோழர்களே.